கிச்சனுக்குள்ள கிச்சனோட நிலைமை மாடியில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கிளியர் பண்ணிட்டு வந்தோம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இது வருஷப்பிறப்புக்கு முந்தின நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு வந்து நல்லா டீப் க்ளீன் பண்ணணும், வருஷப்பிறப்பு இல்லையா, அதனால் எல்லாத்தையும் கழுவிட்டு பேக் சைட்லேருந்து எல்லா பேக் எல்லாம் கழுவிட்டேன். பூஜை ஜாமான்லாம் விளக்கி இங்கே வைக்கணுங்கிறதுக்காக. வீட்டில் வந்து கிச்சன் வந்து மொதல் நாள் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால அப்படியே போட்டேன். எப்படி நம்ம காலையில் எழுந்திரிச்சி இதை க்ளீன் பண்ணுங்கிறதுனால அப்படியே கச்சமச்சன்னு போட்டேன். பாத்திரம்லாம் அதெல்லாம் எடுத்து எல்லாம் பொறுக்கி போட்டு விளக்கணும். வயலுக்கு போயிட்டு வத்தல் போடுறதுக்காக பறிச்சிட்டு வந்தேன். அது அப்படியே இருக்குது. நைட்டு நான் வந்து க்ளீன் பண்ணலை, நான் அப்படியே விட்டுட்டேன். காலையில் அப்படி தான் எழுந்திரிச்சி எழுதி ஃப்ரெஷ்ஷாக சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது வந்து ஃப்ளாஸ்க்கு வயலுக்கு கொண்டு போனது. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு இதில் இருக்க பாத்திரத்தெல்லாம் அங்கே அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் விளக்குற ஜாமான்லாம் பொறுக்கி போட்டு வச்சிடணும். பாத்திரத்தெல்லாம் கிடக்குதுன்னு சிங்கில் பொறுக்கி போட்டுட்டு மாப் போடுறதுக்கு முன்னாடி வீட்டை எல்லாம் ஃபுல்லாக ஆல்ரெடி நான் ஒரு 10 daysக்கு முன்னாடியே ஒட்டரெல்லாம் அடிச்சிட்டேன். இருந்தாலும் ஒட்டரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளைன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு இது பண்ணி வச்சுட்டு மேடையெல்லாம் அடுப்பு மேடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜு, மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே தொடச்சாச்சு. கதவு எல்லாமே தொடச்சிட்டு பாத்திரம் அதுங்களோ பொறுக்கி போட்டதெல்லாம் ஊறிடுச்சு கடன்னு அதெல்லாம் விளக்கி போட்டாச்சு. கிச்சனை ஓரளவு நம்ம ஒதுக்கி நம்ம மெயின்டைன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாவே முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை முடிச்சதுக்கப்புறம் நேராக பெட்ரூம், சாமி ரூம், அது மாதிரி ஒவ்வொரு ரூமாக இது பண்ணி எடுத்தாவே போதும். நம்ம மேக்ஸிமம் எப்போவுமே எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே பேக் சைட்லேருந்து தான் போவேன். பேக் சைடு சுத்தம் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு வருவேன். கிச்சனுக்கு வந்ததுக்கப்புறம் நேராக அதுக்கப்புறம் பெட்ரூமில் இருக்க துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன். பெட்ரூமில் அவ்வளோவா ரொம்ப வேலை இல்லை, கடகடன்னு முடிச்சாச்சு. நேராக சாமி ரூமில் போய் பாத்திரம்லாம், அந்த சாமி பாத்திரம், பூஜை பாத்திரம் எல்லாம் தனியாக ஒரு பவுல் வச்சுக்குவேன். அதுக்குன்னு தனியாக அந்த கூடையில் பொறுக்கி போட்டு கொண்டு போய் பேக் சைடில் சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு நேராக மாடிக்கு தான் போகணும். மாடியில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் கிளியர் பண்ணிட்டு வந்துடணும். ஹோஸ் போட்டு தையல் மிஷின் எல்லாத்தையும் நான் இங்கே தான் செட் பண்ணியிருக்கேன். சாய்லோகன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் கழுவுறதுக்கு. இப்போ இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு இதையும் ஃபுல்லாக பால்கனி ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். அந்த பாத்ரூமை கிளியர் பண்ணணும். அடுத்து அந்த ஃப்ளோரில் மொட்டை மாடி. ஏன்னா எந்த நெகட்டிவும் சேரக்கூடாது. நான் வீடு ஃபுல்லாக கழுவி விட்டுருவேன். இதே ஃபுல்லாக மேமாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம்னா கீழே இருந்து இங்கேருந்து தண்ணி பிடிச்சிக்குவேன். மாடியிலேருந்து எல்லாம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே ராஜன் எல்லாம் நல்லா ஊசி போட்டு நல்லா பளிச்சுன்னு கழுவிட்டு நேராக வீட்டுக்குள்ளே தான் நினைக்கிறேன். பூஜை பாத்திரம்லாம் விளக்குற நேரத்தில் இது ஊறிடும். இதை அடித்து போட்டு காய வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சைஸ் பச்சை கற்பூரம் நல்லா நோக்கி இது ஃபுல்லாக மாஃப் பண்ணிடணும். நான் ஒரு 2-3 வருஷமாகவே நான் வந்து வீடு மாஃப் பண்ணனாவே எப்போவுமே மஞ்சள் தூள், உப்பு, கற்பூரம், பச்சை கற்பூரம், பன்னீர் இதை ஆட் பண்ணி தான் எப்போவுமே மாஃப் போடுவேன். ஒரு 3-4 வருஷமாகவே இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைசாலாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு வழியாக வீட்டை காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நீட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் மாஃப் போட்டு தொடச்சி கழுவி எல்லா பூஜை பாத்திரம்லாம் விளக்கி வீட்டை நீட் பண்ணிட்டேன். தமிழ் வருஷ பிறப்பாக வரவேற்கிறதுக்காக வீட்டை நல்லா பளிச்சுன்னு வச்சாச்சு.
எல்லா ரூமு ஹால் எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அடுத்த நாளைக்கு தோரணம் கட்டுறதுக்கு மா இலை இதை தான் பறிச்சுட்டு வரணும். பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு தோரணம் வந்து காலையில் தான் கட்டுவேன். பறிச்சுட்டு வந்து மொதல் நாளே வச்சுருவேன். காலையில் அடுத்த நாள் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு மாலை தோரணம்லாம் கட்டிடுவேன். நிலவாசலுக்கு பொட்டு வைக்கிறது, பூஜை பொருளுக்கு பொட்டு வைக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் டே தான். இது தமிழ் நியூ இயர் காலையில் ஒரு 5:10 தான் எழுந்திரிச்சேன். 3 அலாரம் வச்சேன். ஆனால் நல்லா முந்தின நாள் வேலை செஞ்சதில் டயர்டில் 5:10 தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் சைடு போயிட்டு வாசலை தெளிச்சிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணி வெளில போயிட்டு மருதானை வச்சு படுத்தேன். டயர்டில் எப்படியெல்லாம் ஆயிடுச்சு கை. காலையில் நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லான ஒரு டேவாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி. தமிழ் வருஷப்பிறப்பு நல்ல வீட்டில் 2 சைடு வாசல் இருக்குது. பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த சைடும் வாசத்தளிச்சு கோலம் போட்டாச்சு. பேக் சைடும் வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு ஒரு 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். நான் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி முந்தின நாளே மா இலை பறித்து வச்சுருந்தேன். அது தோரணம் கட்டணும். அப்புறம் நிலக்கால் வாசப்பாலுக்கெல்லாம் வந்து பொட்டு வைக்கணும், கோலம் போடணும், சாமி ஃபோட்டோவுக்கு பொட்டு வைக்கணும், பூஜை பாத்திரங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போய் ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சினேன் இன்றைக்கி. பால் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காக வாசக்காலெல்லாம் பொட்டு வச்சு உருளிக்கு பூ வச்சாச்சு. நல்லா காலில் வந்து தோரணம் கட்டியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டேன். நல்லா கடவுள்கிட்ட என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கேட்டுட்டு வீட்டில் இருக்க சாமியும் கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போய் தேங்காய் பழமும் உடச்சிட்டு வந்தாச்சு. நல்லா பாசிட்டிவாக பீஸ்ஃபுல்லாக போச்சு தமிழ் நியூ இயர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்து மத்தியானம் சமையல் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. வருஷப்பருப்புங்கிறதுனால எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் ரெசிபி தான். சாப்பாடு, சாம்பார், அப்புறம் வந்து வடை, பாயாசம், ரசம், மோர் குழம்பு, இதுதான் வந்து ரெசிபி. வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தோம். சிம்பிளான வெஜ் ரெசிபியோட இன்றைக்கி தமிழ் நியூ இயர் எங்களுக்கு சூப்பராக போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.